அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்து கொண்டீரே. கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டீரே. அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்து கொண்டீரே. கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டீரே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றும் இந்த வாழ்வுதரும் உணவு மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் வேத வசனத்து பக்கம் செவிசாய்ப்போமா? அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரம் 26 வசனம் 10-15 வரை. சபல ஜப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேக தரம் தண்டித்து தேவதூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்கவெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்படுத்தினேன். இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசிரியரிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்துக்கு போகும்போது மத்தியான வேளையில், ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னோடு கூட பிரயாணம் பண்ணியவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். நாங்கள் எல்லாரும் தரையில விழுந்தபோது, சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று எபிரிய பாஷையிலே என்னோடு சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இன்றும் அநேகர் அப்பா துன்பப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவிக்காக இந்த காலை வேளை ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை சமாதானத்தை கொடுங்க. ஆண்டவரே, கீழ்ப்படுதலும் பொறுமையும் தாழ்மையும் சாந்த குணத்தை இருவருக்கும் கொடுங்க. ராஜா, ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்கிற அந்த ஞானத்தை கொடுங்க. மன்னிக்கிற மனப்பக்குவத்தை கொடுங்க. ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை கொடுங்க. ஆண்டவரே, அநேகர் அப்பா இன்றும் அப்பா பேசாமல், பல மாதங்களாக வருடங்களாக குடும்பத்திலே பேசாமல், சண்டை சச்சரவோடு சமாதானத்தை எழுந்து இன்னும் அப்பா குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு கணவன் மனைவிக்காக இந்த காலவேளை ஜெபிக்கிறேன். ஒரு தெய்வீக சமாதானம் இந்த காலவேளை இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு குடும்பத்திலே உண்டாகட்டும். ராஜா, இந்த நாளில சிங்கிள் பேரண்டாக அப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை வளர்க்க அப்பா அவர்கள் படுகிற பாடுகள் அப்பா நீர் தான் அவர்களுக்கு பக்கத்துணையா இருந்து ஒவ்வொரு சிங்கிள் பேரண்ட்டுக்கு தேவையான பலத்தையும் ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா குடும்பத்துக்கு ஒவ்வொரு மூத்தவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குழப்பத்தில் அப்பா குழப்பங்கள் பண்ணாதபடி அவளுக்குள்ள தாழ்மையும் பொறுமையை கொடுங்க. ஆண்டவரே, தன் பிள்ளைகளை அப்பா அந்த வயதான காலத்துல பிள்ளைகளை புரிந்து கொள்ள ஞானத்தை கொடுங்க. அதே போல பிள்ளைகள் அவர்களை புரிந்து நடக்கும்படி கிருபை செய்வீராக. அவர்கள் தள்ளி விடாதபடி, முதியோர் இல்லங்களோ அநாத விடத்திலே சேர்த்து விடாதபடி ஒவ்வொரு அப்பா கணவன் மனைவிக்குள்ளே தன்னுடைய பெற்றோரை மதிக்க கனப்படுத்துகிற அந்த ஞானத்தை ஒவ்வொரு கணவன் மனைவிக்கு